வணக்கம். நம்ம பழனி ஐக்கிட்டாட்ஸ் நடத்தின மைண்ட் ஃபெஸ்ட் 2026 அப்படிங்கிற ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் வந்து ரீசெண்டாக ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற பட்ஸ் வித்யாசிரம் சிபிஎஸ்இ ஸ்கூலில் சிறப்பாக நடந்ததுங்க. இதில் என்னென்ன காம்படிஷனில் குழந்தைகள்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மேக்ஸ், அபக்கஸ், அட்வான்ஸ்டு அபக்கஸ், கலரிங், ஃபோனிக்ஸ், வேதிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிரிவுகள் எல்லாமே வந்து மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டு ஆச்சரியப்படுத்தினாங்க. மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆன இந்த ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும் நடந்தது. எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுக்கான அந்த போட்டி நடக்கிற இடத்துல வந்து உட்காந்து அவங்களுடைய காம்படிஷன்ஸில் எந்தவித பயமோ தயக்கமோ இல்லாமல் அவங்களே செயல்பாடுகளில் ஈடுபட்டு சிறப்பாக போட்டிகள் எல்லாம் வந்து விளையாடி முடிச்சாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமுங்க. இந்த கேமில் விளையாடி வின் பண்ண மாணவருக்கு அப்போவே வந்து உங்களுக்கு ஒரு பொன் கிரீடம் வந்து வச்சு அவரை செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் நிறைய கேம்ஸு, லக்கி ட்ராவெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. முதல்ல எடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா அபக்கஸ் காம்படிஷனும், மேக்ஸ், வேதிக் மேக்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணாங்க. பேரலாகவே வந்து பேரண்ட்ஸ்க்குமே வந்து நிறைய கேம்ஸு, மியூசிக்கல் சேரு அதுவுமே போயிட்டு இருந்ததுங்க. ஸோ அந்த ஒரு மார்னிங் 9 to 12:30 அந்த ஒரு 3.5 hours வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தாங்க. குழந்தைகள் எல்லாமே எனர்ஜெட்டிக்காக, எந்த பதட்டமும் இல்லாமல் அவங்க இவ்வளோ நாள் ஐக்கிட்டாட்ஸில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை அட்டகாசமாக வெளிக்காட்டினாங்க. அடுத்து பேரண்ட்ஸ்க்கான மியூசிக்கல் சேர் காம்படிஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அதை தொடர்ந்து ஐக்கிட்டாட்ஸில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள்கிட்ட எப்படி வந்து குழந்தைகள் ஐக்கிட்டாட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்கங்கிற ஃபீட்பேக்கை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம். ஹாய் மேம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நம்ம ஒட்டஞ்சத்திரம் மேம். ஸோ உங்கள் தம்பியா பாப்பாவா யார் இங்கே படிக்கிறாங்க? தம்பிங்க மேம். ஸோ என்ன படிக்கிறாங்க ஐக்கிட்டாட்ஸில்? ஐக்கிட்டாட்ஸில் வந்துட்டு அவர் அபாக்கஸும் அதுக்கப்புறம் ஃபோனிக்ஸும் படிச்சுட்டு இருக்காங்க மேம். ஓகேங்க மேம். ஓகேங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு கோச்சிங், எப்படி பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் நான் அபாக்கஸ் வந்து பள்ளியில் தான் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மேம் சடனாக இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ லீவ், அதாவது சம்மர் லீவ் இருக்கும் இல்லைங்களா, இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ பட் லெவல் மட்டும் முடிச்சிருக்கான். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ ஸ்கூல்லாம் போனோம்னா மேத்தமெட்டிக்ஸ் போட்டோம்னா இப்போ +1 ஃபிங்கர்ஸ் விட்டு எண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் என்ன பண்ணுறான்னா அவன் மைண்டே கால்குலேட் பண்ணி போடுற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மேமும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ டைம்ஸ் கேட்டாலும் எந்த டைம்ல நம்ம மெசேஜ் பண்ணி கேட்டாலும் ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, எவ்வளோ மந்த்ஸாக இப்போ போயிட்டு இருக்காங்க? 2 months தான் போயிட்டு இருக்காங்க. 2 months நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சிங்கிள் டிஜிட்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன் என்ன கேட்டாலும் போடுவான். இப்போ அதை முடிச்சு ஃபர்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க. இப்போ தம்பி எந்த கிளாஸ் படிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இவ்வளோ பண்ணுறேன். சூப்பர். இந்த இன்ஸ்டியூட் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்ஸ்டியூட் தம்பி லெவலுக்கு, அவன் லெவலுக்கே மேம் வந்துட்டு டீச் பண்ணுவாங்க. அவனுக்கு எப்படி புரியுமோ அப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களும் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களும் இருக்காங்க. ஸோ அந்த கிட்டுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ அவனுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நம்ம டவுட் கேட்குறோம். சப்போஸ் ஒரு 9, 10 o'clock 11 o'clock அப்படின்னாலுமே 2 மெசேஜ் போட சொல்லுவாங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டோம்னா அவங்க பார்த்துட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் தான் போறீங்க? ஆஃப்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம், டெய்லி எவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க? நேர்லி அவன் அபாக்கஸ் 1 hour போகும். ஃபோனிக்ஸ் வந்து 1 hour. 2 hours கிளாஸ் போறாங்க. ஃபோனிக்ஸும் போயிட்டு இருக்காங்க. அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகேங்க, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஹாய் மேம். ஹலோ மேம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பழனில இருந்து வரோங்க மேம். ஓகே. உங்க வீட்ல யார் இங்க படிக்கிறாங்க? 3 குழந்தைங்க படிக்கிறாங்க. 3 பேருமே உங்ககிட்ட போன வருஷத்துக்கு முன்னத்த வருஷம் சம்மர் கேம்ப்ல ஜாயின் பண்ணாங்க. அப்படியே அதை கண்டினியூஸா பழனி அங்க கிளாஸ்? ஆமாங்க, ஓகே. நம்ம அங்கேயே கண்டினியூ பண்றாங்க. லாஸ்ட் இயர் 1 year நாங்க கல்பாக்கம் போனோம். ஆன்லைன் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. என்ன படிக்கிறாங்க இங்க? பசங்க ஒரு பையன் வந்து 3rd standard, இன்னொரு 2 பேர் வந்து UKG படிக்கிறாங்க. அவங்க வந்து போன வருஷம் வரைக்கும் அபாக்கஸும் ஃபோனிக்ஸ் ரெண்டுமே படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அபாக்கஸ் மட்டும் படிக்கிறாங்க. ஃபோனிக்ஸ்ல நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் அபாக்கஸ்லும் மைண்ட் மேக்ஸ், வேதிக் மேக்ஸ். அபாக்கஸ் படிக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு அதுல எப்படி டிஃபரன்ஸ் தெரியுதா? அவங்க குழந்தைங்க கான்சென்ட்ரேட் பண்ணி போடுவாங்க மேம். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றதுனால அவங்களோட மெமரி பவரும் இந்த ரைட் ஹேண்ட் பிரெயினும் வந்து ஃபாஸ்டா ஆக்டிவேட் ஆகுற மாதிரி இருக்கும். படிக்கிறது வந்து சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டாங்க. எது படிச்சாலும் எனக்கு சீக்கிரமா படிச்சிடற மாதிரி இருக்கும். அதனால ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது முன்னாடி இருந்ததுக்கும். குழந்தைங்க ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கணும்னு நினைச்சு வரேன். இப்போ அபாக்கஸ் மேக்ஸ் ஓகே, ஃபோனிக்ஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதுல என்ன உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்க? அவங்க வந்து ஒரு வேர்டை வந்து சவுண்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை படிக்கிறப்போ அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம படிக்கவும் எழுதவும் செய்யறாங்க. ஓகே.
இப்ப நார்மலா ஸ்கூல்லயே அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இங்க நீங்க அட்மிட் பண்றதுக்கான ஒரு ரீசன் என்ன? எதனால நீங்க இங்க ஸ்கூல்ல ரீட் பண்றப்ப அவங்க ரீட் பண்ற கஷ்டப்பட்டாங்க. அப்ப குழந்தைங்களா தானே இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல பெரிய பெரிய வேர்ட்ஸ் கூட ஈஸியா ரீட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. சோ இது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சோ பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஜாயின் இருக்கு. குழந்தைங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னொன்னு விளையாட்டுத்தனமா சொல்லி தராங்க. எது சொல்லி கொடுத்தாலும் இப்போ வந்து ஒரு வவல்ஸ் படிக்கிறதுக்கே வந்து மேம் ஒரு ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி சொல்லல அந்த 5 வவல்ஸும் அவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஓகே ஓகே. இப்ப மேமோட அப்ரோச் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு பேரண்ட் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ என்னோட கடைசி குட்டி வந்து ட்வின்ஸ். அவங்க வந்து ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. ஆமாங்க, ரொம்ப ஹைப்பருங்க. அவங்க கிட்ட அவங்கள உட்கார வைக்கிறதே சிரமம் தான். எனக்கு உட்கார வைக்கவே முடியாது. ஆனா அவங்க ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி சொல்லி அதை நல்லா கொண்டு வந்துருவாங்க. அவங்க மனசுல எப்பவுமே அது இருக்கும். வீக்லி எத்தனை டேஸ் நீங்க கிளாஸ்க்கு? 1 டே தாங்க. 1 டே மட்டும் தான். சோ 1 டேலயே இவ்வளவு தூரம் கத்துக்கலாம். ஆமாங்க. அது போறப்பயே வந்து கொஞ்சம் நான் ஜாலியா போறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. அந்த மாதிரி இப்ப ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு டியூஷன் சென்டருக்கோ போனா பிள்ளைங்க வந்து அழுகாம போனேன்னா அந்த அளவுக்கு அவங்க கோச்சிங் கொடுத்தாங்க, என்ஜாய் பண்ணி போவாங்க இல்லையா? ஸ்கூலுக்கு போறப்ப அழுதுட்டே தான் போவாங்க. ஆனா அபாக்கஸ் கிளாஸ் 1 ஹவர்னாலும் கிளம்பி போயிருவாங்க. ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கா? அஃபோர்டபுளா தான் இருக்குங்க. 1000 rupees ஒரு கோர்ஸ்க்கு அஃபோர்டபுள் தான். நல்லாவும் சொல்லி தராங்க அந்த. தேங்க்யூங்க. ஹாய் மேம். ஹாய் மேம். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஒட்டஞ்சத்திரம். ஓகே. உங்க பாப்பாவா தம்பியா யாரு படிக்கிறாங்க? பாப்பாவும் இருக்காங்க, தம்பியும் இருக்காங்க. 2 சிப்ளிங்ஸ் படிக்கிறாங்க. 2 பேருமே இங்க படிக்கிறாங்க. ஐக்கி டாட்ஸ்ல. என்ன படிக்கிறாங்க இங்க? தம்பி வந்து வேதிக் மேக்ஸிங்க, பாப்பா அபாக்கஸ் படிக்கிறாங்க. ஓகே ஓகே. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? மேம் பொறுத்த வரைக்கும் நல்லா சொல்லி தராங்க. அதெல்லாம் இந்த டீச்சிங் எல்லாமே நல்லா க்ளீனா சொல்லி கொடுத்துருவாங்க. புரியுற மாதிரி அவங்களுக்கு அந்த சைல்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அவங்க டீச் பண்ணி கொடுத்து. ஓகே ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிறாங்க தம்பி? தம்பி 5th, பாப்பா வந்து 2nd. இப்போ 5th நார்மலா உங்களுக்கு கிளாஸ்ல வந்து நிறைய மேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கும் இப்போ நீங்க இங்க படிக்கிறதுக்கும் என்ன உங்களுக்கு கம்பேரிசன் இருக்கு? கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் ஐக்யூ லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. முதல்ல விட இப்போ கொஞ்சம் ஐக்யூ லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் நல்லா அவங்களோட லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. கொஞ்சம் பாப்பா வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பா. இப்போ ஓரளவுக்கு இதை கொஞ்சம் ஸ்டடீஸ் மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த நார்மலா நம்ம ஸ்கூல் சிலபஸ்லயே மேக்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க. இது முக்கியம் நினைக்கிறீங்களா? இந்த வேதிக் மேக்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்காக தான் நம்ம இது வந்து ஃபோக்கஸ் பண்ணியே விட்டுருக்கோங்க. ஸோ அதனால அந்த ஸ்பீட் கால்குலேஷன் பண்றாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. யூஸ்ஃபுல்லான கிட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறாங்க. எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே. கிட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபீஸ் எப்படி அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கா? மற்ற பக்கம் பார்க்க போனா இங்க ஓரளவுக்கு நம்ம அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. வேற தம்பி பாப்பா வேற என்னென்ன கத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட? மேக்ஸ் மட்டும் தாங்க. அபாக்கஸ் மேக்ஸ் தான் வந்து. தேங்க்யூ. என்னோட பொண்ணு ஸ்ரீநிதி. இவங்க வந்து பாஸ்ட் 1 இயராக வந்து ஐக்கி டாட்ஸில் டாக்டர் சிந்துஜா மேம்கிட்ட வந்து அபாக்கஸ் வந்து கற்றுட்ருக்காங்க. அபாக்கஸ் வந்து வந்ததுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அபாக்கஸ் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறமா வந்து அவங்களோட லேர்னிங் ஸ்கில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கான்சன்ட்ரேஷன் லெவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து அவங்க பட் லெவல்லேருந்து இப்போ 3rd லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெவலுமே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி மேம் வந்து குழந்தைங்களுக்கு புரியிற மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. இப்போவே மறக்காத மாதிரி. எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 5 months வந்து ஆஃப்லைனில் அட்டன் பண்ணோம். இப்போ வந்துட்டு ஒரு 8 months வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து அந்த ஆன்லைன்லேயுமே வந்து மேம் வந்து ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாத மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம், யுவர் சப்போர்ட் அண்ட் த கைடன்ஸ். இப்போ மேமோட சப்போர்ட்னால தான் வந்து இவங்க வந்து இப்போ இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து கூட இப்போ கம்ப்ளீட் பண்ணாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து மேம் தான் ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அதில் வந்துட்டதுக்கப்புறமா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல், ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதை நான் கண் கூட பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் மேம். தேங்க்யூ மேம். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனிக்ஸ் காம்படிஷன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டுருக்குங்க. ஸ்கூல் டீச்சர்ஸுமே நிறைய வந்து அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அவுட்புட்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. எல்லா மாணவர்களுமே இங்கே நடந்த இன்றைக்கி ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப்பில் அவங்களோட திறமைகளை சிறப்பாக வெளிக்காட்டினாங்க. இங்கே வந்திருந்த மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, வெளியூர்களிலிருந்து நிறைய மாணவர்கள் ஆன்லைனில் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அதுலேயுமே வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேரண்ட்ஸை கண்ணை கட்டி குழந்தைகளை லைனாக நிற்க வச்சு அவங்க குழந்தை யாருன்னு தொட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஃபன்ஃபுல்லான ஒரு கேமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 minutes டைம் போனதே தெரியலைங்க. தொடவே மாட்டேங்கிறேன். தெரியும்
இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலரிங் காம்படிஷன் வந்து நடந்ததுங்க. ஒவ்வொருத்தரோட ஓவிய திறமை, கலரிங் திறமை எல்லாம் வந்து இதில் வெளிக்காட்டினாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக வந்து கலர் பண்ணுறாங்க, வரைகிறாங்கங்கிறதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஒரு சூப்பரான காம்படிஷனாக இருந்தது. ஒவ்வொன்றுக்குமே ஒரு டைம் ஸ்லாட் செட் பண்ணி அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே அவங்க வந்து டைமர் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு டீச்சர் வந்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக அதுக்குள்ளே முடித்து அவங்ககிட்டேருந்து அந்தந்த பேப்பர்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இமிடியேட்டாகவே அதில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கங்கிற ஸ்கோரிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுங்கிற ரேங்க்கும் போட்டாங்க. இந்த போட்டியின் முடிவில் எல்லா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வந்து கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கும் சரி பரிசுகள் கொடுத்து சிறப்பித்தாங்க. 4, 8 into 5. 4, 2, 4, 0. Very good. 25 ல ஒரு சம் கேக்குறேன். ஓகேவா? இதுக்கு அதே ஆன்சர் சொல்லுங்க. 8, 4, 8 into 25. 2, 1, 2, 0, 0. Then 22 plus 22 plus 11 plus 11. Answer 4, 8, 4 into 5. 2, 4, 2, 0. Very good. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துருப்பீங்க. ஐக்கிடாட்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால்குலேட்டரை விட மேக்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் குழந்தைகளும் வந்து எல்லா விஷயங்கள்லையும் சிறப்பாக மேக்ஸில் பட்டையை கலப்பணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்க சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐக்கிடாட்ஸ் வந்து ஒரு அருமையான ஆப்ஷனுங்க. அவங்க நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியாக இதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதும், கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிச்சாங்க. ஒரு அருமையான நிகழ்வாகவே இன்றைக்கி வந்து ஐக்கிடாட்ஸுடைய இந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வந்து இருந்ததுங்க. கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதில் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஐக்கிடாட்ஸுடைய மாணவர்கள் ரீசெண்டாக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை பண்ணி திண்டுக்கல் கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கினாங்க. 11 மாணவர்கள் சாதனை படைத்து விருதுகள் வாங்கினது வந்து ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் அண்டு பேப்பர்லையுமே வந்திருந்ததுங்க. இந்த ஐக்கிடாட்ஸுடைய டைரக்டர் சிந்துஜா பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த இந்தியன் ஸ்கூல் அவார்ட்ஸ்க்கு சவுத் இந்தியா சார்பாக இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் அப்படிங்கிற பிரிவில் இவங்க கலந்துக்கிட்டு இந்த பிரஸ்டீஜியஸ் அவார்டையுமே வாங்கினாங்க. இந்த அவார்டை ஒலிம்பிக் வீராங்கனை மேரி கோம் மற்றும் சாக்சி மாலிக்கிடமிருந்து வாங்கினாங்க. இதே மாதிரி உங்கள் குழந்தைகளும் உலக அளவில் சாதிச்சு விருதுகள்லாம் வாங்கணும் அப்படின்னு ஐக்கிடாட்ஸ் ஒரு அருமையான ஆப்ஷனுங்க. இன்னைக்கு நடந்த இந்த ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் ஒட்டஞ்சத்திரத்தில் பட் ஸ்கூலில் நடந்தது இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமாதமாக இருந்தது. குழந்தைகள்லாம் உற்சாகமாக கலந்துக்கிட்டு பரிசுகள் வென்றாங்க. அதே மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ண பேரண்ட்ஸ் மற்றும் மாணவர்கள் அனைவருக்குமே டீ, ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கூடுதலாக வந்திருந்த அனைவருக்கும் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணி மொத்த ப்ரோக்ராமுமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்க மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பெருமை மிகு விருதை நம்ம தமிழ்நாட்டின் சார்பாக ஐக்கிடாட்ஸ் டைரக்டர் சிந்துஜா அவர்கள் வாங்கினதுக்கு நம்ம பழனி சேனல் சார்பாக நாமளும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி ஐக்கிடாட்ஸுடைய இன்னொரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.